கோவையில் நடைபெறும் RSS அமைப்பின் நூற்றாண்டு விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பங்கேற்றுள்ளார். RSS தலைவர் மோகன் பகவத், பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் உள்ளிட்டோரும் பங்கேற்றுள்ளனர். தமிழில் மந்திரங்கள் ஓத RSS தலைவர் மோகன் பகவத் சிவலிங்க அபிஷேக வழிபாடு செய்துள்ளார். RSS நூற்றாண்டு விழா மற்றும் 24வது பேரூர் ஆதீன சாந்திலிங்க ராமசாமி அடிகளாரின் நூற்றாண்டு விழாவானது கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த விழாவில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி ஆகியோர் பங்கேற்றுள்ளனர். RSS தலைவர் மோகன் பகவத், பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். தமிழில் மந்திரங்கள் ஓத RSS தலைவர் மோகன் பகவத் சிவலிங்க அபிஷேக வழிபாடு செய்துள்ளார். RSS நூற்றாண்டு விழா மற்றும் 24வது பேரூர் ஆதீன சாந்திலிங்க ராமசாமி அடிகளாரின் நூற்றாண்டு விழாவும் கொண்டாடப்பட்டு வருகிறது. கோவையில் நடைபெறும் RSS அமைப்பின் நூற்றாண்டு விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி பங்கேற்றுள்ளார். மேலும் RSS தலைவர் மோகன் பகவத், பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் உள்ளிட்டோரும் பங்கேற்றுள்ளனர். தமிழில் மந்திரங்கள் ஓத RSS தலைவர் மோகன் பகவத் சிவலிங்க அபிஷேக வழிபாடு செய்துள்ளார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ரவீனா. கோவை பேரூர் ஆதீனத்தின் 24வது குரு மகா சன்னிதானம் சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் மற்றும் RSS அமைப்பின் நூற்றாண்டு விழா நடைபெறுகிறது. பாரம்பரிய சிவவேள்வி பூஜையில் RSS அமைப்பின் தலைவர் மோகன் பகவத் கலந்து கொண்டுள்ளார். மேலை சிதம்பரம் என்னும் புகழ் பெற்றுக் கொண்டது பேரூர் ஆதீனத்தை கிபி 11ஆம் நூற்றாண்டில் அருட்குரு சாந்தலிங்க பெருமாள் தோற்றுவித்தார். அதன் பிறகு அவரின் அருள் வழியில் 24ஆம் குரு மகா சன்னிதானமாக தெய்வீக திரு சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் திகழ்ந்தார். அவர் சைவத்தையும் தமிழையும் இரு கண்களாக போற்றினார். அவரின் வழியில் கல்வி, சமுதாயம், மருத்துவம், பாரம்பரியம், பண்பாடு ஆகிய பணிகளை ஆதீனம் தற்பொழுது சிறப்பான முறையில் செய்து வருகிறார். கோவையில் நடைபெற்று வரும் RSSின் நூற்றாண்டு விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி, RSS தலைவர் மோகன் பகவத் உள்ளிட்டோர் நூற்றாண்டு விழாவில் பங்கேற்றுள்ளனர். கோவை பேரூர் ஆதீன மடத்தில் நடைபெற்று வரும் RSS விழாவின் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் உள்ளிட்ட RSS நூற்றாண்டு விழாவில் பங்கேற்றுள்ளனர். விழா மேடைக்கு வருகை தந்த மோகன் பகவத்திற்கு முருகப்பெருமானின் வேல் கொடுத்து வரவேற்பு கொடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ஞானசேகரன்.